லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக 1500 ரூபாய் ஓட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பாக மண்ணச்சநல்லூருக்கு கிழக்க பணம் கொடுக்கல. அது யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது மே 4ஆம் தேதி தெரியும். ஆனால் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள தோராயமாக செலவிடப்பட்ட தொகை, அதாவது மறைமுகமாக செலவிடப்பட்ட தொகை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் கதிரவன் 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கணக்கெல்லாம் முறையாக காமிப்பாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. தேர்தல் ஆணையம் சொன்னது 40 லட்சம். 40 லட்சம் இன்னைக்கு சுயேட்சை கூட ஒரு தொகுதி ஃபுல்லாக சுற்றி வந்தாலும் கூட அந்த தொகையில் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு பணம் போடணும். ஆரத்தி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 100 பேர் நிற்பாங்க, 200 பேர். பணம் போடலைன்னா இந்த வேட்பாளர் காசு போடல, என்னத்தை ஜெயிக்க போகிறான் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அது ஒரு அரசியல் காலகட்டத்தில் அது ஒரு அவங்களுக்கு ஒரு தொகையாக, அது ஒரு வேலையாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் உருவாக்கிட்டாங்க. ஆரத்தி எடுக்கிறதுங்கிறது என்ன? கொழுந்தனாருக்கு ஆரத்தி எடுப்பாங்க, மருமகனுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. வேட்பாளருக்கும் ஆரத்தி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குனது இந்த திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சி தான். ஆக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்? ஆரத்தி எடுக்கக்கூடாது, வேட்பாளர்களுக்கு ஆரத்தி எடுக்கக்கூடாது. ஆரத்தி எடுக்கும்போது பணம் போடுறாங்கல்ல, அதை தேர்தல் ஆணையம் வேட்பாளர் பின்னாடியே மோப்பம் பிடிச்சி அதில் ஆரத்தி எடுக்கும்போது பணம் போடுறாங்களா அதை பிடிச்சி அந்த தொகுதியில் தேர்தலை நிப்பாட்டணும். அந்த வேலையை செய்யறதில்ல. பறக்கும் படை ரோட்டில் பிடிக்கிறாங்க, அங்கே பிடிக்கிறாங்க. ஆனால் தேர்தல் 2 நாளைக்கு முன்னாடி இந்த பறக்கும் படையெல்லாம் காணாமல் போயிடுது. இராணுவம் இறங்குது பார்த்தீங்களா, அதுதான் கட்டுப்படுத்துதே ஒழிய லோக்கல் அதிகாரிகள், வட்டாட்சியர்கள் எல்லாமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேர்த்துக்குமே பயந்துடுறாங்க. ஏன்னா இவங்க நிற்கிறது ஒரு 10 பேர், திடீர்னு 1000 பேர் 2000 பேர் வரும்போது அவங்கள்ட்ட ஏதாவது கை கலப்புனா யார் சமாளிக்க முடியும்? ஆக இதெல்லாம் தேர்தல் ஆணையங்கள் பல வகையில் மாற்றணும். இப்போ மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் செலவு பண்ணது 50 கோடி, ஆர்வி பரதன் செலவு பண்ணது ஒரு 5 கோடி, 5 கோடியிலேருந்து 10 கோடி, அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா மண்ணச்சநல்லூருக்கு கிழக்க பணம் கொடுக்கல. ஏன்னா அவருக்கே தெரியுது, ஒரு தொகுதிக்குள்ளே போட்டி போடணும்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே வேலை பார்க்கணும், அல்லது அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணும். அவர் ஒன்று திருவரங்க சட்டமன்ற தொகுதியை இந்த முறை தேர்வு பண்ணியிருந்தாருன்னா மனோகரனா ஆர்வி பரதனா அப்படிங்கும்போது அங்கே ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா மனோகரன் அந்த அளவுக்கு 30 கோடி 20 கோடி எதிரணி வேட்பாளரை விலை கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் அவர் பணமே கொடுக்க மாட்டார். பணம் கொடுக்காம ஓரளவு வந்த பிறகு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பார். நான் கதிரவனை எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கணும், தன்னுடைய பணத்துக்கு கீழ் தான் எல்லாருமே அப்படிங்கிற லெவலில் அவர் இருக்கார். இன்னொரு நேரம் உருவாக்கிட்டாங்க, உருவாக்கக்கூடாதுன்னு தான் நம்ம தொடர்ந்து செய்தி போடுறோம். ஆனால் கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். பல துரோகங்கள் நடந்திருக்குது. துரோகங்கள்னா கடந்த 5 ஆண்டு காலமாக கதிரவனை வைத்து எல்லா வகையிலையும் பலனடைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த பக்கம்தான் விசுவாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு. அதே நேரத்தில் ஆர்வி பரதன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியாவுக்குள்ள, ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே சந்திரமோகன் இங்கே கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கலந்துக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் ஆர்வி பரதனுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு. இளையவர், புதியவர், நல்லவர், மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களை பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் பரஞ்சோதியிலேருந்து எல்லாருமே என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துட்டாங்க. சில தகவல் சொல்கிறாங்க, நமக்கு அதை சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆர்வி பரதன் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம செய்தி போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ இவங்க தரப்பில் இது மாதிரி கஷ்டம் ஏதோ நடந்திருக்குன்னு நம்ம செய்தி போட்டோம்னா நம்ம ஏதோ எதிரணிக்கிட்டதாகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரங்கராஜ் பாலண்டாரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கதிரவன் செலவு பண்ண தொகை தோராயமாக 50லேருந்து 75 கோடி இருக்கும். ரெண்டாவது, இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இன்னாரு நிற்கணும் நிற்கக்கூடாதுங்கிறதுல அது ஒரு டீலிங் நடந்து ஒருத்தருக்கு பேசி அவரை திருச்சி மாநகரத்துக்குள்ளே அமுச்சு விட்ட கதையும் சொல்கிறாங்க. அரசியல் எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அதுவும் அதிமுக கூட்டணிகள் இப்படி பணத்திற்கு விலை போகிற ஒரு சூழல். இந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிட வேண்டாம், அடுத்த தொகுதிக்கு மாறுங்கன்னு ஒரு தொகை கைமாறி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கழுத தேஞ்சு கட்டருமான கதையாக அமமுக ஆகிப்போச்சு, அதிமுகவும் கழுத தேஞ்சு கட்டருமான கதையாக ஆகிப்போச்சு.
கொடநாடு பங்களா மாதிரி கொடைக்கானல் பங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லக்கூடாதுன்னு அம்மையார் சசிகலா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் ஏழை எளிய மக்களை, முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களை அவருக்காக உழைத்தவரை ஒரு நாளும் வாழ வைக்க மாட்டார். சொந்த சமுதாயத்தை சார்ந்தவரை ஸ்ரீதர் வாண்டியாரை திருவாரூரில் நின்று தோக்கடிச்ச பெருமை தான் அம்மையார் சசிகலாவுக்கு உண்டு. அம்மையார் சசிகலா துரோகத்தால் வஞ்சிக்கப்பட்டார் அப்படின்னதுலாம் நம்ம தொடர்ந்து செய்தி போட்டிருக்கோம். அது வேற, அவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு நான் செய்தி போடுறதுங்கிறது வேற. அதை நான் எப்போதுமே நான் நிறுத்த மாட்டேன். அவங்க தரப்பு சொன்னாலுமே கூட நான் நிறுத்த மாட்டேன். அம்மையார் சசிகலா அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், பழனிசாமியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்கள்ட்ட பணம்லாம் லாக் ஆயிடுச்சு, நாங்கள் வெளியில் எடுக்கவே முடியல. இந்த கம்பி கட்டுற கதையை பூரா மறுபடியும் என்கிட்ட மன்னார்குடி வகையராக சொல்ல வேண்டாம். உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது அவங்க தொழில் சார்ந்து ஏதாவது தொழிலை வச்சு கொடுத்து நல்லா இருக்குப்பான்னு சொல்லுங்கள். உங்களுடைய பினாமிகளே, அம்மையார் சசிகலாவோட பினாமிகளே திருச்சியில் 2 பேர் எங்கெங்கே சொத்து வச்சுருக்காங்க. திருச்சியிலே அம்மையார் சசிகலாவுக்கு 1500 கோடி ரூபா சொத்து இருக்குது. அப்போ அதுபோல் இங்கே திருச்சியில் யாரெல்லாம் ஒத்தக்கடை செந்தில் இருக்கார், உழைச்சவர், ஜெயிலுக்கு போயிருக்காரு. அம்மையார் சசிகலாவுக்காண்டி ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஜெயக்குமாரை எதிர்த்து கடுமையாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி பல வழக்குகளை சந்திச்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கலாம், திருச்சி கிழக்கு தொகுதியிலையோ மேற்கு தொகுதியிலையோ. ஏன் 2 ஆண்டு காலமாக அம்மையார் சசிகலா அவர்களுக்காண்டி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைய எப்போ நீங்கள் விருப்ப மனு கொடுங்க, அலையா விருந்தாலையா நம்ம ஒருபோதும் போக மாட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு கூப்பிட்டு எப்போ நீங்கள் மன்னச்சோழர் தொகுதியில் நீங்கள் விருப்ப மனு கொடுங்க, உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றோம் தம்பி அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து கதிரவனை எதிர்த்து பேசக்கூடிய பத்திரிகையாளர், ஒரு விவசாய சங்க தலைவர் நம்ம முதன்மை இடத்துல இருக்கோம். அப்போ பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கியை பிரிக்கலாம். இங்கே முக்குளத்தூர் சமுதாய ஓட்டம் இருக்குது, முத்திரையர் சமுதாய ஓட்டம் என்னுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் இருக்குது. மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். தினகரன் எனக்கு நல்லா வச்சார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது உழைச்சேன். தினகரன் மாதிரி ஆப்படிக்கிறதுல சிறந்த ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தினகரன் பிஏ ஒரு ஆள் இருக்கல, அயோக்கியப்ப அமமுகங்கிற கட்சியை குழி தோண்டி புதைச்சவன் அந்த ஆள் தான். அப்படி போயிட்டுருக்க அரசியல் நிலைப்பாடுகள் நம்ம மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து தினகரன் பிஏ ஜனார்த்தன்லேருந்து அப்படியே ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். எது எப்படியே இன்னைக்கு உழைக்கிறவங்களுக்கு மரியாதை இல்லை. அதிமுகவில் இன்னைக்கு மன்னச்சநல்லூர் தொகுதிக்குள்ளே உழைக்கிறவங்க, ஐயோ என் ஏரியாவில் கண்ணு முழிக்க முடியலங்க யாருக்கிட்டையும். பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணுங்கிற மாதிரி ஓட்டுக்கு 500 ரூபாயாவது கொடுத்துருக்கலாம். திமுக 1500 ரூபா கொடுக்குறாங்க. கடைசி நேரத்தில் அப்படி பணம் கொடுக்காம என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பல பேர் என்கிட்ட கண் கலக்கி அழுகிறாங்க. இதுக்கு ஆர்வி பரதன், அப்புறம் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி, ஜெயக்குமார், உங்கள் சர்வே தப்புன்னு சொல்கிறீங்களே ஜெயக்குமார் அவர்களே, நீங்கள் கதிரவன்ட்ட எவ்வளோ பலன் அடைஞ்சிங்க, இன்னும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் எவ்வளோ பலன் அடைஞ்சு கதிரவனுக்கு வாழாட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமையா இருக்குது. உங்கள்கிட்ட வாங்கி நாங்கள் கட்டி குடிக்கிறோமா, உங்களுக்கு பயந்துக்கிட்டு செய்தி போடாமல் இருக்கணுமா? கேவலமாக அந்த அதிமுகவை அப்படி வித்துட்டீங்க. மன்னச்சநல்லூர் தொகுதியில் அதிமுக விற்பனை ஆகிவிட்டது அப்படின்னு தான் தலைப்பே போடணும் போல இருக்குது. கேவலமாக போச்சு. கதிரவன் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. பரதன் வந்து ஆர்வி பரதன் தோராயமாக ஒரு 10 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அவர் 10 கோடி செலவு பண்ணுறதுனால அவருக்கு இழப்பு கிடையாது, அவர் பணக்காரர் தான். இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னொரு 10 கோடி செலவு பண்ணியிருந்தா நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். அதுக்கான சூழல் வந்து 17ஆம் தேதி வந்து 20ஆம் தேதி வரலையும் ஆர்வி பரதன் வந்து ஏறுமுகம், அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ஆருடம் சொல்லக்கூடாது, நல்ல வாய்ப்பு இருக்குங்க, ஒரு ஏறுமுகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் ஒரு 10 கோடி ரூபா அடித்து விட்டுருந்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ஏறுமுகமாக இருந்திருக்கும். ஆனால் இறங்கு முகமாக இருப்பதற்கான காரணம் பரஞ்சோதி தடுத்தாரா, ஜெயக்குமார் தடுத்தாரா, அல்லது இருக்கக்கூடிய நகரம், வட்டம், சதுரம் இதெல்லாம் தடுத்துருச்சா நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம்னு என்னன்னு நமக்கு தெரியலை. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் செலவு செய்தது 75 கோடி, பரதன் செலவு செய்தது 10 கோடி, இன்னும் சின்ன சின்ன வேட்பாளர்கள்லாம் ஓரளவு செலவு பண்ணியிருக்காங்க. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு ஏறுமுகம்ங்கிறது 4ஆம் தேதி தெரியும். நம்ம யாரிடம் இப்போதைக்கு சொல்லக்கூடாது. ஆனால் துரோகங்கள் பல நடந்திருக்கிறது. ஆர்வி பரதன் இன்னொரு 10 கோடி ரூபா செலவு, ஏன்னா களத்தில் இறங்கிட்டாரு. முக்கால்வாசி நனைஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே நனைஞ்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மன்னச்சநல்லூருக்கு கிழக்க இவங்க பணம் கொடுக்கலங்கிறது அதிமுகவுக்கு பேரிழப்பு. இனிமேல் மன்னச்சநல்லூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் யார் முத்திரையர் நின்னாலும் நம்ப மாட்டாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. முத்திரையர் சமுதாயம், தமிழ்குடி சமுதாயம், உழைப்பாளர்கள் சமுதாயம், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். திருச்சியிலேயே வந்து ஒரு முத்திரையர் சமுதாயத்தில் ஒரு நல்ல அரசியல்வாதி யாருன்னா அது பழனியாண்டி எம்எல்ஏ ஒருத்தர் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோம். மற்றவங்கள இனிமேல் யாரையுமே நம்ப முடியாது. எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் சர்க்கிள் ஆயிடுறாங்க, வில போகிறாங்கன்னு நான் சொல்லலை. ஆர்வி பரதனை பற்றி ஒரு சில பேர் அப்படி இப்படி சொல்கிறாங்க, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. ஏன்னா அவர் இருக்கப்பட்டவர்,
அவர் பேரை சொல்லி வேற யாராவது காசு வாங்கியிருக்கலாம், வேற யாருக்குனாலும் காசு வாங்கியிருக்கலாம், ஒரு சில தகவல் சொல்றாங்க. ஆனால் ஆர்வி பரதன் இன்னொரு 10 கோடி ரூபா இல்லை ஒரு 7 கோடி ரூபா திருச்சி கிழக்கு மண்ணச்சநல்லூருக்கு கிழக்கு பகுதியில் ஓட்டுக்கு சும்மா ஒரு ஒரு 700 ரூபா கொடுத்துருந்தா கூட போதும், ஒரு 500 700 கொடுத்துருந்தா கூட போதும். ஏன்னா இவங்க செயல்படுறாங்க, களத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா திராவிட கட்சி பணம் கொடுக்கலன்னா களத்தில் இல்லை என்று அர்த்தம். நாம் தமிழர் கட்சி, தாவேகா கட்சி, சுயேட்சைகள் கட்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி பணம் கொடுக்காத கட்சினா இந்த பேச்சுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா திராவிட கட்சிகள் என்றால் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, இந்த பணத்தை செலவு பண்ணலை, அமைக்கிக்கிட்டாங்க அல்லது எதிரணியில் விலை போயிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் பரவலாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, பழனிசாமி தரப்பு வந்து தொகுதிக்கு 20 கோடி கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. அது உண்மையா என்னங்கிறது தெரியல. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதியில் கூட தேர்தலை நிப்பாட்டலை பாருங்க. கொடுமை, இவ்வளோ பெரிய கொடுமை இந்த இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான நிலைமை. உண்மையாகவே தமிழ்நாட்டில் தேர்தலை நிறுத்தக்கூடிய இடம் அதுன்னா கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு 3 தொகுதியில், திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மேற்கு, லால்குடி, மண்ணச்சநல்லூர் இந்த பகுதிகளில் தேர்தலை நிறுத்தியிருக்கணும் முறைப்படி. திருவெரும்பூர்லையும் நிப்பாட்டியிருக்கணும். மகேஷ் அந்த அளவுக்கு பணம் கொடுத்துருக்காரு. அதுபோல் விருதுநகர் பகுதியிலையும் நிப்பாட்டியிருக்கணும். துரைமுருகன் போட்டியிடக்கூடிய தொகுதியிலையும் நிப்பாட்டியிருக்கணும். சரி, இப்படி நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் 75 கோடி, ஆர்வி பரதன் 10 கோடி இப்படி செலவு பண்ணி கிட்டத்தட்ட அதிமுக தொண்டர்கள் மனவேதனை அடையும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு ஆர்வி பரதன் தான் விளக்கம் தர வேண்டும். ஊடகங்கள்லையோ அது என்ன தரப்போறான்னு நமக்கு தெரியலங்க. ஆனால் ஆர்வி பரதனை மூளை செலவை செய்து அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் செய்தது மாவட்ட செயலாளர்களா, ஒன்றிய செயலாளர்களா, அல்லது அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமான செய்தி இருக்கு. இந்த குழப்பத்திற்கு விடை தரக்கூடிய பொறுப்பு ஆர்வி பரதன் வேட்பாளர் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.